Hello friends, welcome back to our channel. இப்போ இந்தியாவில் எக்ஸோட்டிக் பெட்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் கூடிட்டு இருக்கு. அதில் அந்த எக்ஸோட்டிக் பெட்ஸில் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் இருக்கிற ஒரு பெட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சுகர் கிளைடர் இல்லைன்னா நம்ம ஊரில் இதை பறக்கும் அணில்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீடிங், கேஜ் செட்டப், மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஃபுட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல், கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் ஒன்னடியாக வந்து உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் நம்மளோட சுகர் கிளைடர் பேர். பேர்லேயே சுகர் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்பவே இனிப்பு பிரியர்கள். அதுக்கு வேண்டி இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிட்றது தான் நான்வெஜ்ஜு தான். நார்மலாக இதை வந்து பறக்கும் அணில்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இது பறக்காது. இதில் வந்து நம்ம வெப் ஸ்பேஸுக்கு இடையில, அதாவது ரெண்டு காலுக்கு இடையில ஒரு மெம்பரைன் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது வந்து பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பறக்கிறது ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுறதுக்கு அது யூஸ் ஆகும். நார்மலாக இதுக்கு காலுகளுக்கு இடையில இருக்கும், அந்த ஒரு மெம்பரைன் மாதிரி இருக்கும். பொதுவாக இது நீங்கள் கேஸ் செட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பவுச் ஏதாவது நீங்கள் போட்டு கொடுக்குறது ரொம்ப நெசசரியானது. அதில் தான் இது வந்து ரெஸ்ட் எடுக்கும். இது வந்து ஒரு நொக்டர்னல் அனிமல், அதாவது நைட்டு தான் வந்து இது வந்து ஆக்டிவாக இருக்கும். காலமேலாம் தூங்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஃபுல்லாகவே காலமாக தூங்கிட்டே இருக்கும். நார்மலாக நீங்கள் பிஸ்னஸ் இல்லைன்னா ஒர்க்கில், ஆஃபீஸில் ஒர்க்கில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அனிமல்ஸ் வளர்த்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது நைட்டு மட்டும்தான் அது முழிச்சிருக்கனால ஒரே ஒரு டைம் இதுக்கு ஃபுட் வச்சா போதும். நைட்டு மட்டுமே இதுக்கு ஃபுட் வச்சா போதும். இதோட கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு காமிச்சு தர வேண்டி இப்போது இந்த சின்ன கேஜில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு பெரிய கேஜெல்லாம் போட்டிருக்கோம். அதோட வீடியோ உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்குள்ளே இந்த மரம் எல்லாம் வச்சுருக்கேன். அதில் வந்து இது ரொம்ப ப்ளேஃபுல்லாக ஓடி சாடி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இவங்க வந்து ஒரு மார்சோப்பியன்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க. மார்சோப்பியன் சொன்னால் அதாவது நம்ம கங்காரு மாதிரி அவங்க வயிற்றில் ஒரு பை இருக்கும். அந்த பையில் தான் இவங்களோட குட்டிகளை பாதுகாத்து வச்சுருக்கோம். அதில் வச்சு தான் இவங்க வந்து குட்டிகளை பாதுகாத்து பால் கொடுத்து ஒரு ஸ்டேஜ் மேலே தான் குட்டிகள் வெளியில் வரும். பொதுவாக ஒரு 20 நாள்லேயே இவங்க ப்ரீட் ஆயிடுவாங்க. அடல்ட் ஆகி ஒரு 20 நாள்லேயே ப்ரீட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் குட்டிகளை வந்து அந்த பையிலேயே வந்துடும். அந்த பையில் வந்து குட்டிகளோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீன்ஸோட அளவில் தான் இருக்கும். அதில் இருந்து அவங்க பால் குடித்து குட்டி பால் குடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்து மேலே தான் குட்டி வெளியில் வர தொடங்கும். அடுத்து இதோட ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். இதோட ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது சாப்பிடும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மேங்கோ, மாதுளங்கியா, அதே மாதிரி குக்கும்பர், பீட்ரூட், அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிட்டத்தட்ட எல்லாம் சாப்பிடும். பீன்ஸ் அது எல்லாமே சாப்பிடும். இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காக்ரோச்சஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மீல் வேர்ம்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. காடை முட்டை இல்லை சாதா முட்டை எல்லாமே இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சிக்கன் எல்லாம் நமக்கு வந்து லைட்டாக குக் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். நார்மலாக இந்த காக்ரோச்சஸ் எல்லாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து ப்ரீட் பண்ணி அதையும் இவங்களுக்கு வந்து ஃபுட்டாக கொடுக்கலாம். காக்ரோச்சஸ், அதே மாதிரி கிராஸ் ஹோப்பர்ஸ், அதாவது வெட்டில்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றது. இது இல்லாமல் நான் இதுக்கு கொடுக்குறது செர்லாக் கொடுப்பேன். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 6 மந்த் ஓல்டு ஆனவங்களுக்கு கொடுக்குற வந்து செர்லாக் வந்து இவங்களுக்கு தண்ணியில் கலக்கி கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி அழகாக சாப்பிடும். இவங்க பொதுவாக ஓனர்ஸு கூட நல்லாவே பவுண்ட் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஓனர்ஸ் பெட் ரிலேஷன்ஷிப் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்பவே ஓனர்ஸு கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், இது ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். கூடுதலாக சவுண்டு ஒன்றுமே போடாது. எப்பவுமே இதே மாதிரி தான். பொதுவாக இது நைட்டு மட்டும்தான் இது வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு ரூமில் வச்சு உங்களுக்கு காமிச்சு தரேன். அதனால தான் இப்போ காலமே இப்படி ஓடிட்டுருக்கு. இல்லைன்னா இது நைட்டு மட்டும்தான் இது ஆக்டிவாக இருக்கும். நைட்டு மட்டும்தான் இது ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி நைட்டு நான் இப்போ 1 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர்ஸ் வந்து வெளியிலேருந்து மேங்கோ சாப்பிட்ருக்குது. ரொம்ப அழகாக இருந்து சாப்பிடுங்க பாருங்கள். நான் கேமரா எடுக்கிறதுனால என்ன அப்படியே உத்து பார்த்துட்ருக்கு பாருங்கள். நைட்டு தான் ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும். காலமே எப்போவுமே இந்த பவுச்சுக்குள்ளே தூங்கிட்டே இருக்கும். இதோட ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நார்மலாக மேல்ஸுக்கு வந்து டெஸ்டிகல்ஸ் இருக்கும், ஃபீமேல்ஸ் வந்து டெஸ்டிக்கல் இருக்காது. இல்லாமலும் ஒரு வளர்ந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா மேல்ஸுக்கு வந்து அவங்க ஃபோர்ஹெட்டில் டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் வந்து கூடுதலாக இருக்கிறதுனால மேல்ஸுக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் ஒரு சின்ன ஒரு பால்ட்னஸ் இருக்கும்.
அதாவது ஒரு சின்ன ஒரு வழுக்க மாதிரி ஒரு இடம் இருக்கும். இதில் பார்த்தீங்களானே உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்மளோட மேல். நீங்கள் இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு நிறைய பெட்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் ஒரிஜினல் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட்டு. நம்ம எங்கே வெளியில் போனாலும் இது ரொம்பவே அழகாக நம்ம பாக்கெட்லேயே உட்காந்துரும். இதுங்களோட ஓனர்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா ஸ்மெல் வச்சு தான் இதை ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நான் இதோட ஓனர்னு சொல்கிறது, நான் தொட்டால் இது ஒன்றும் செய்யாது. இது பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்மெல் இது கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணும். இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இப்போது லாக்டவுனை பிறகு எல்லா பெட்ஸுக்கும் ரேட்டு கூடினது மாதிரி இதுக்கும் ரொம்ப ரேட் கூடி இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீடிங் பேரோட விலை கிட்டத்தட்ட 40,000 கிட்ட வருது. 40,000 சொல்கிறது ஒரு ப்ரீடிங் பேரோட விலை. இல்லைன்னா அதே இதில் குட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35,000 கிட்ட ஆகுது இப்போது மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரிப்பட்ட சுகர் கிளைடர்ஸ் இல்லைனா எக்ஸோட்டிக் பெட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பரில் கூப்பிட்டு கேளுங்க. டெலிவரி கூட பாசிபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுனா அந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், அதில் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எக்ஸோட்டிக் பெட்டில் ஒரு சுகர் கிளைடர்னு சொல்கிற ஒரு புதிய ஒரு வெரைட்டியை நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இன்னும் நம்ம பார்க்க இருக்கிற ஸ்டே டியூன் டு அவர் சேனல். இதே மாதிரி பெட்ஸை பற்றியும் பிளான்ஸை பற்றியும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி சுகர் கிளைடர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த நம்பர் given in the description. Thank you for watching. Tata, bye bye.